ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் அங்கே பழைய வீட்டில் பேக் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே வந்து சேர்றதுக்கே நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பால் காய்ச்சலான்ட்டு இருக்கோம். சன்ரைஸ்க்கு முன்னாடி காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த வீடையும் வந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, அப்புறம் உப்பு, சர்க்கரை, அது போக இன்னொன்று மொத்தம் வந்து 5 ஐட்டம் வந்து வச்சிடலாம். கொஞ்சம் பூவும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2 வாரமாகவே வந்து டெய்லியுமே கிட்டத்தட்ட மழையே தான் பெஞ்சிட்டு இருக்குது. நேற்று ஷிஃப்ட் பண்ணி வர்றதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, கோலம் வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு நாளாவது போடலாம் அப்படின்ட்டு பார்க்கல. வெளியில் ஃபுல்லாக வந்து மழையாக இருக்குது. அதனால் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே போட்டுடலாம். கேரளாவோட கோலம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி, நீ கோலம் போட்டுட்டு இருக்கியா? இன்னும் பிரகல்யா அங்கே வந்து கோலம் போட்டுட்டு இருக்கா. நம்ம அதுக்குள்ள வந்து இங்கே பால் காய்ச்சிடலாம். இந்த அடுப்பு சூடாகி நம்ம பால் காய்ச்சறக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பால் காயறதுக்குள்ள நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஃபார்மசியில் சப்ளிமெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து சாப்பாட்டில் மஞ்சள் சேர்த்துக்கிறது இல்லை, அதனால் வந்து சப்ளிமெண்ட் மாதிரி சாப்பிட்றாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்தே மஞ்சள் எப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லாத டைமில் வந்து இது இந்த டிவைன் ஃபுட்ஸ், இது வந்து அமேசானில் கிடைக்குது. நம்ம ஊர் சேலத்துலேருந்தே வருது. மஞ்சள் சூப்பராக இருக்கும், ஆர்கானிக். அப்போது பத்தாதப்போ மட்டும் அது வாங்கிக்குவோம், இல்லைன்னா எங்கள் தோட்டத்துலேயே மஞ்சள் இருக்குது. இது கூடவே ஒரு சொம்பில் தண்ணியும் வச்சிடலாங்க. தண்ணி இருக்கட்டும். ஒரு வழியாக வந்து பால் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வழியாக பொங்குது. டே சாமிக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு தண்ணி பால் காய்ச்சி முடிஞ்ச கையோட நம்ம ஏதாவது ஸ்வீட்டும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நேற்று காலையில் ஆரம்பித்த மழை பார்த்திங்கன்னா நிற்காமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா 3 பெட் 2 பாத் இருக்கிற வீடு. உள்ளே போனதுமே ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே டைனிங் ஏரியா இருக்குது. அங்கேயே பக்கத்தில் கிச்சன். இங்கே இருக்கிற எல்லா வீடுலையுமே பார்த்தீங்கன்னா
இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் அதுக்கப்புறம் வந்து வாஷர் ட்ரையர் எல்லாமே வந்து வீட்டோடவே ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அதனால் இங்கே ஃப்ரிட்ஜ் ஸ்டவ் மைக்ரோவேவ் ஓவன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிஷ் வாஷர் எல்லாமே வந்து வீட்டோடவே நம்மளுக்கு வரும். அடுத்து அப்படியே கிச்சன்லேருந்து போகிற மாதிரி வெளியில் கார்டன். அப்படியே இங்கே உள்ளே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ரைட் சைடில் இங்கே போனால் 2 பெட்ரூம் இருக்கும். இந்த 2 பெட்ரூமும் பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி பார்த்தது தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த 2 பெட்ரூமுக்கும் வந்து இருக்கிற காமன் பாத்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு போகிற வழியிலே வந்து வாஷர் ட்ரையருக்கான அந்த கபோர்ட் இருக்குது. வாஷர் ட்ரையர். இது வந்து அட்டாச்ட் பாத்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய வெளிச்சம் உள்ள வர மாதிரி இருக்கும். டைனிங் ஸ்பேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் டு தி ஸ்கை, இங்கே வந்து ஸ்கைலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நல்ல வெளிச்சம் உள்ள வரும். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஒரு 3-4 மாதம் தவிர மீதி எல்லா டைமுமே குளிராக தான் இருக்கும். ஒன்றா வந்து இந்த ஃபயர் பிளேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து ஹீட்டர் இது இருக்கும். அது இல்லாமல் இன்னொன்று இந்த வீட்டில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெல்லட் ஸ்டவ். இந்த மாதிரி மரத்துகள்கள் போட்டுட்டு இதிலிருந்து அப்படி ஹீட் வர்றது. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. நீ அன்பேக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது தான் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக முடியும். இங்கெல்லாம் பொருளெல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஹோம் டூர் வீடியோ போடுறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.